ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தினோட பெயர் லவ் ரெட்டி. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு வித்தியாசமான படங்க. என்ன அப்படின்னு படத்தோட லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பானால தான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் கடைசியில் பிரிஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க எதனால் பிரியிறாங்க, என்ன ரீசன்னால பிரியிறாங்க அப்படிங்கிற கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னரில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட்டான படத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது, அதை நான் படத்தோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஷாட்டில் பஸ் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பஸ்ஸை நம்ம ஹீரோ சரி நம்ம அந்த பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏறின உடனே என்னன்னா பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி பாப்பா உட்காரும். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேர் நாகேந்திர ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இப்போ அந்த குட்டி பாப்பா கேட்கும் என்ன ஆச்சு அப்படின்னா திவ்யா காயங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் திவ்யாங்கிறது யாரு அப்படின்ற பிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோக்கும் பொண்ணு பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோக்கு இல்லையா பாக்குற பொண்ணு எல்லாமே டக்கு டக்குன்னு வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எடுத்த உடனே ஒரு பொண்ணை பிடிக்குவது, எனக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ குடும்ப அதான் ஃபேமிலி இருக்கவங்க கேட்பாங்க என்னன்னா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு வயசாயிரும், உனக்கு பின்னாடி உன் தம்பியும் இருக்காண்டா, அவனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன பண்ணுவாருன்னா அவர் தம்பியை சொல்லுவாரு, அண்ணா தயவுசெய்து தெரியா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கூடா ப்ளீஸ்டா, எனக்கும் வயசாயிட்டே போகுதுடா அப்படிங்கும்போது, டேய் உனக்கால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல, நம்ம ஹீரோ ஃபேமிலி வேன்ல ஏறி உட்காந்த உடனே நம்ம ஹீரோ ஃபேமிலி எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒத்து பார்ப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் ஃபோனில் காமிச்சிருக்க பொண்ணு அழகாக இருந்திருக்கும். பட் இந்த பொண்ணு ஃபோட்டோவில் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஃபில்டரை வச்சு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணையும் குறை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு எனக்கு வேணாம், அந்த பொண்ணு எனக்கு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதுனால வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சாமி கும்பிடுவாங்க. என்னென்னா இது போல் இந்த தடவை என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவார், உன் பையன் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மத்தையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வெறுப்பேறதுனால என்ன ஆயிடுவாருன்னா தம்பியும் போயிட்டு நேராக அவர் அண்ணன் கேட்பாரு, டேய் நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னை என்ன புரிஞ்சிக்கவே முடியலடா, என்னடா பண்ண போற அப்படிங்கும் போது அண்ணன் சொல்லுவாரு, அதை நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் டேய் நீ இவ்வளோ டென்ஷன் ஆறா அப்படின்னா நான் உனக்காக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கிறா அப்படிங்கும்போது ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க தம்பிக்கிட்ட, ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தானே, அவன் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க போறான், உனக்கே எரியுது அப்படிங்கும்போது, என்னது இவன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் எப்போ பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோட தம்பி எதுக்கு மீன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாரு அப்படின்னா டேய் நீ எப்போ கல்யாணம் பண்ணுறது, அதுக்கடுத்து நான் பண்ணா, அதுக்கடுத்து நம்ம தம்பியெல்லாம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ திரும்பி சொல்லுவாரு, டேய் திரும்பவும் சொல்கிறேன் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அப்பா இவன் பாருப்பா இப்படியே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, டேய் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருக்கு ஃபோன் வைப்ரேட் ஆகும். அது ஒரு டபுள் மீனிங் கண்டென்ட்டாக வைப்ரேட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா இவங்களும் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு குழந்தை இது போல் நம்ம ஹீரோட்ட கேட்டிருக்கும் இல்லையா, அந்த பாப்பா அவங்க அப்பா அம்மாவோட கோயில் வந்திருக்கும். எதுக்குன்னா இது போல் சாமி கும்பிட்றதுக்காக. அங்கே என்னென்னா மணி இருக்கும். சரி அது எகிரி அடிக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே ஒரு தேங்காய் ஷெல் இருக்கும். ஸோ அதை பார்க்காம அந்த பொண்ணு கீழே விழுறதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் பிடிச்சி, சரி ஓகே உனக்கு ஹைட்டு பத்தல நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன பார்ட்னரோட சேர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார். என்னன்னா அந்த கார்மெண்ட் பிஸ்னஸ் மாதிரி. பட் அவன் பார்ட்னர் என்னன்னா அவன் ஒரு லூசு போல் இருக்கு. என்னன்னா அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை போல் நிறைய மிஷின்ஸ்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம பிஸ்னஸை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அந்த பார்ட்னர் என்ன சொல்லுவான்னா, என்னால் அதெல்லாம் முடியாது, இதை போல் நான் எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற காசு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட்டை கழிச்சிட்டே இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்னன்னா பஸ்ஸில் போயிட்டே இருப்பார். போயிட்டே இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற மனுஷன் என்னன்னா டக்குன்னு மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்ப்பார். அப்போ என்ன ஆகுனா அங்கே ஒரு பாட்டி இதை போல் தம்பி இதை கூடையை தூக்கி கொஞ்சம் மேலே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவரு ஹெல்ப் பண்ணி விடுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா என்ன ஆயிடுனா போகிற போக்கில் அந்த பசங்க கீழே தட்டி விட்டதுனால அந்த மாங்காவெல்லாம் கீழே விழுந்தவொடனே இவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். அந்த பக்கம் கொஞ்சம் பஸ்ஸிலேருந்து அந்த பக்கம் கொஞ்சம் மாங்காய் உருண்டு போனோடனே வேற யாரோ ஒரு பொண்ணு எடுத்து கொடுக்கறத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் திவ்யா. ஸோ இவரு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஆஹா இவ தாண்டா நமக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வியந்து பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவ அப்படியே என்னன்னா பொண்ணு பார்க்க இடத்துல வந்திருப்பாரு. அங்கே பார்த்தா என்ன இருக்கும் பொண்ணை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 32 பல்லு பிரகாசமா எரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, அம்மா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்க கூட இல்லை மனுஷன் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா
நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட டாட்டா சொல்கிற மாதிரி ஒரு சாங்லாம் காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கடைசியாக ஹீரோயினை கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரியே காமிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரேமில். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரேமு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு பொண்ணு யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஹீரோடைய தம்பிக்கு ஒரு லவ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணாதான் நம்ம ஹீரோட தம்பி வந்து அவரோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எப்பாடுபட்டு போராடுவார். ஆனால் அவர் என்ன ஆவார்னா இதை போல் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இதை போல் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம ஹீரோட தம்பியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபேமிலி வந்து இதை போல் பொண்ணு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஸ்வீட்டின்னு பேர் போட்டோன்னே யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது டேய் இதுதான்டா நீ பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது இதுவா நான் பார்த்த பொண்ணு இல்லையே நான் பார்த்த பொண்ணு வேறையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற இந்த கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட ஞாபகத்திலே இருந்திருப்பாரு மனுஷன். இந்த பொண்ணை தான் பார்த்துட்டு ஹீரோயின் நினச்சி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. போச்சா. இப்போ கடைசியில் என்ன ஆயிடும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பாவும் கேட்பார் இது போல் என்னடா பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது ஆமாம்ப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தம்பியை பார்த்துட்டு இவன் எப்போ இதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணு வந்து இதை போல் டே ஃபோன் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவ வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் எடுப்பார். அந்த பொண்ணு ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அடச்சி இவ வேற ஒருத்தி அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா நான் இதை போல் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அவங்க கேட்கும்போது சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஒன்று பண்ணு என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஜாலியாக இருக்கும்போது சி என்ன கேரக்டராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் இதை போல் அந்த பொண்ணை நானே வந்து இப்போ தான் பஸ்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ தேசிந்து அவள்கிட்ட போயிட்டு நானும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இச்சு கொடுக்குற முத்தம் கொடுக்குறத வந்து இவர் அடைச்சி ஃபோனவே அப்படின்னு உடனே இந்த பொண்ணு டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி காமெடியாக காமிச்சிருவாங்க. இப்போ அப்படியே அவர் வந்து ஃபேமிலிட்ட சொல்லுவார் சே இப்போ எப்படி நம்ம போயிட்டு நாளைக்கு ஹீரோயினை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா சும்மா செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ எப்படியாவது ஹீரோயினை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம் அவள்கிட்ட போயிட்டு லவ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துகிட்டே இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோயினும் வந்து அங்கே பஸ்ஸுக்கு வந்து ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பார். சரி எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் என்ன ஒரு மாதிரியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்ததை ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்களும் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பஸ்ஸில் ஏறிடுவார். ஸோ ஏறினோடனே என்னன்னா வந்து அங்கே காலேஜ் பசங்களாம் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையாக சைட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரோ தெரியாமல் அவர் ஃபேமிலிகிட்ட போயிட்டு நான் லவ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டு இருப்பார் மனுஷன். அவங்க சொல்லுவாங்க டேய் சீக்கிரம் போய் சொல்கிறா அப்படிங்கும்போது இருப்பா இப்போ தான் லவ் சொல்லியிருக்கோம் லவ் பண்ணுறத சொல்லணும்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறதுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா அங்கேருந்து ஒரு பையன் டேய் டேய் நிப்பாட்றா அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அதாவது நில்றா அப்படின்னு சொன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து வர்ணிச்சு பேசிட்டு இருப்பான். சே இவ கூட பக்கத்துல ஜாலியாக உட்காந்துக்க போல தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க. இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு டேய் இந்த சான்ஸை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா டேய் வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து இந்த கண்ணாடி போட்ட பையன் கூப்பிடுவான். இவனு என்ன பண்ணுவான்னா சரி நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஐயோ இப்படி நடந்தால் பிரச்சனை ஆயிருமே சொல்லிட்டு பஸ் மேலே அந்த ரூஃபை டம்முன்னு ஒரு தட்டுவார். அதில் என்ன ஆயிடுனா அடித்த பிரேக்கில் நேராக அவனுக்கு 2 பேரும் முத்தம் கொடுத்து போவானுங்க. ஸோ பஸ்ஸில் இருக்கவனுங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சு கண்டக்டர் டே ஏன்டா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்காருன்றதை நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆஹா ஹீரோயின் சிரிக்கிறாளே நம்மளும் சிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அவரும் போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி போகிறதுக்கு வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்க நாகேந்திர ரெட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கும் ஷாக்கா இருக்கும். என்ன நம்மளை பத்தி டக்குன்னு கேட்கறாங்க உங்களுக்கு எப்படிங்க என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் ஆச்சரியமா இருக்கும். அது எப்படிங்க உங்களுக்கு என் பேரை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு உங்க ஜாதகமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க என்னன்னா நீங்க வந்து உங்க பேர் நாகேந்திர ரெட்டி நீங்க இது போல கார்மெண்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அதை தாங்க நானும் கேட்கறேன் என்னை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஸ்வீட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா இதை போல் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து ஸ்வீட்டி. ஸோ இவங்களும் வந்துட்டு பார்த்த உடனே ஏங்க நீங்கள் அநியாயமாக ஸ்வீட்டியை வேணான்னு சொல்லிட்டீங்களேங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடியே நான் லவ் பண்ணுறதே ஒன்னதாண்டி உன் ஃப்ரெண்டை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி சின்ன இது காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினே கேட்பாங்க அப்போது நீங்கள் ஸ்வீட்டியை லவ் பண்ணல வேற யாரும் லவ் பண்ணுறீங்களாமே அது போல் பஸ்ஸில் வராங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாங்க அதுக்கு தாங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இறங்கி போகும்போது பாயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்னன்னா வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் இதுலேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வீட்டில் சொல்லுவார்
ஓகே இது போல் கஷ்டப்பட்டு அவள்கிட்ட பேசியா ட்ரை பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபேமிலி சொல்லுவாங்க என்னன்னா இது போல் பரவாயில்லண்ணா அண்ணா இதான உனக்கு ஸ்டார்ட்டு ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவர்கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பாவும் வந்து இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா பையனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத தம்பிக்காரனுக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஏன்னா வந்து நீ இப்போதான்டா விதையவே போட்டிருக்க, நீ லவ் பண்ணி நீ எப்போ கல்யாணம் பண்ணி நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா பஸ்ஸில் தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த காலேஜ் பசங்களுக்கு தான் ஹாய் காட்டுற மாதிரி காமிச்சிருவோன்னே இந்த காலேஜ் பசங்களும் ஆஹா நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்மளை பார்த்தானே ஹாய் காமிச்சிருக்காடா சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஹீரோவுக்கு தான் ஹாய் காமிச்சிருப்பாங்க. ஆஹா நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஓகே நம்ம இன்னைக்காவது பேசி கஷ்டப்பட்டு நம்ம லவ் வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு என்ன இந்த காலேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்ச சேம் டெக்னிக்கே திருப்பி ட்ரை பண்ணணும்னு நினைப்பானுங்க. ஆனால் பல்பு காலேஜ் பசங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால ஐயோ ஒரே அசிங்கமாக போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கை பிடிச்சி அதை பிரேக் அடிச்சனால கை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆஹா இந்த இந்த சந்தோஷத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் இருந்த பசங்களும் பார்த்துட்டு ச்சே இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு அடுத்த தடவை மாட்டாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து கேட்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏங்க அப்படிங்கும்போது அதான் இது போல் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிற பொண்ணு இல்லையாமே அப்படிங்கும்போது ஆக்சுவலாக வந்து இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னா வந்து இந்த பஸ்ஸில் இருக்கிற பொண்ணு வந்து நான் லவ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அதை போயிட்டு ஸ்வீட்டிகிட்ட சொன்னதுனால இருங்க இந்த விஷயத்த ஸ்வீட்டிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஐயோ இதெல்லாம் தேசியம் சொல்லிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரோ ஃபோன் எடுத்து டபார்னு பிடுங்கும் போது என்ன பண்ணுறாரோ பக்கத்தில் இருக்கிறவனோட பெல் பட்டத்தை உடச்சிடுவார். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா சரி ஓகேங்க அந்த விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் நம்ம தம்பியை தான் காட்டுவாங்க. எப்பா இவனுக்கு பேசுறதுக்கு என்னால் முடியல. இவனும் வந்து அந்த லவர் கிட்ட வந்து நான் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பேசுறேன்னு அந்த பொண்ணு கேட்க இவனும் சொல்ல இதை பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒட்டி கேட்க மாட்டாரு. என்னமோ பிரச்சனை போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சடக்குன்னு துணியை விரிச்சா அப்பதான் தெரியும் இதை போல தம்பி யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னடா பிரச்சனை அப்படிங்கும்போது டேய் ஆஃபீஸ் கால்ரா வேற எதுவும் இல்லடா நீ லவ் பண்றியா அப்படிங்கும்போது ஏன்டா என்னையெல்லாம் யாரா லவ் பண்ணுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி இப்பயாவது விஷயத்த சொல்லலாம். ஆனா ஏன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ அப்படியே என்ன ஆகும்னா இவனு வந்துட்டு சரி நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி முடிக்க இங்கே நம்ம ஹீரோயின்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் போயிடும். ஐயோ ஹீரோயின் போயிட்டா போல் இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா இதை போல நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இதை போல் நீ வந்து என்னை பைக்கில் ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். மனுஷன் அங்கே ரெக்க கட்டி பறப்பான். என்னன்னா சரி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி நம்ம ஹீரோயினை வந்து ஜாலியாக அப்படியே கூட்டு போகிறத ஒரு நல்ல ஃபீல் குட் சாங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல ஒரு பாண்டு நல்ல சூப்பராக கிரியேட் ஆன மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ராத்திரி வந்து ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு பாதியிலே மடக்கி பிடிச்சிட்டு என்ன மச்சான் ரொம்ப ஜாலியாக இருக்க லவ்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்கே அப்படிங்கும்போது அட நீ வேற ஏன்டா நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு பேச்சு போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்கள்ட்ட சொன்ன உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து ஏன்டா டேய் அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்குதுடா தேசியம் இதையாவது புரிஞ்சுக்கடா அந்த பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பொண்ணே உனக்கு வந்து சொல்லியிருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம்ல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா மனுஷன் ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு மாசம் அப்படியே பஸ்ஸில் உள்ள ஏறி நான் உடனே பார்த்தா அங்கே தான் ஒரு அதிர்ச்சியான வேலை இருந்திருக்கும். என்னென்னா ஸ்வீட்டி வேறு பக்கத்தில் உட்காந்துருக்கும். ச்சே லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆசையாக வந்தால் ஸ்வீட்டி வந்துட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்க மாட்ற என்ன பிடிக்கலையா பஸ் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தொணத்தொன்னு கேட்டவொடனே அடியே இறி ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் பேச உர்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டு போவோம். என்னை வந்து குண்டா இருக்கிறனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த பஸ்ஸில் இந்த பசங்களும் பார்த்துட்டு எப்பா இந்த நியாயத்தை நம்ம போட்டியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஊர் ஜனங்களெல்லாம் ரவுண்டு கட்டிடுவானா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் இந்த பசங்க மேற்கொண்டு மேலே மேலே ஏற்றி விட்டதுனால இப்போ என்ன பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது போல் அந்த பொண்ணை வந்து ஒத்துக்கோ இதை போல் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம ஹீரோ டென்ஷனாகி கீழே இறங்கிடுவார். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி பஸ்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோவும் பார்த்துட்டு டே ஒழுங்கு முறையாக போயிடுங்க நானே செம்ம காண்டில் கிடக்கிறேன் நான் ஹீரோயின்ட்டு போயிட்டு எப்படியே லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா செம்ம மாசாக போட்டு அந்த பசங்களை போட்டு செம்மடி அடிச்சுட்டு பசங்கள்கிட்ட போயிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு இது போல் வந்து ஏண்டி நான் எத்தனை தடவை சொன்னேன் என்ன பற்றி அசிங்கப்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட்டிகிட்ட சொல்லாதான் சொல்லி வச்சிருக்கேன் நீ என்னன்னா போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலடி ஏன்டி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஹீரோயின்ட்ட இப்படி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத ஃபேமிலிகிட்ட சொன்னோன்னே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடனே ஸ்வீட்டி கிட்டேருந்து ஃபோன் வரும். என்னன்னா வந்து இதை போல்
நீ ஏன் வந்து என்கிட்ட அப்படி பேசாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், இது போல் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் வந்து ஹீரோயின்ட்ட பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வீட்டிகிட்ட கேட்கும்போது, இல்லை நான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன். ஏன்னா நீ அவளை தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அப்படின்னா நான் வந்து முன்னாடியே நான் வந்து அவளை எப்படியாவது கட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. என்னன்னா வந்து நம்ம ஹீரோவோட வீட்ல ஏதோ ஃபங்ஷன் போல் இருக்கு. அது அந்த பூஜை மாரி ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட வர்றத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "என்னடா இது அதிசயமா இருக்கு. ஹீரோயின் நம்ம இதுக்கு வந்திருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு போல் இருக்கு ஹீரோயின். ஸோ அதனால வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "அக்கா யாருக்கா இவங்க தெரியவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா பொய் ஜால பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் தெரியாத மாரி நடிச்சுட்டே இருக்கும்போது, இப்பதான் யோசிப்பாரு, எப்படியாவது ஹீரோயின் கிட்ட எப்படியாவது நம்ம லவ்வ சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, சரி எப்படியாவது லவ்வ சொல்லணும். ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அந்த ஃபேமிலி ஃபங்ஷனும் வந்து முடியும்போது அவங்க அக்காட்ட சொல்லுவாரு, இது போல அக்கா நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த லவ் பண்ற பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி ஓகே இருடா நானும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அக்கா வந்து இது போல வந்து ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போல இதாங்க என் தம்பி இங்க ஒர்க் பண்றான். இவன் வந்து சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கட் பண்ணா அந்த பூஜையும் முடிஞ்சிரும். இப்ப தம்பியும் போயிட்டு, "டேய் தயவு செஞ்சு போய் சீக்கிரம் சொல்றா" அப்படிங்கும்போது, "டேய் இருடா டைம கொஞ்சம் இது பண்ண விட்றா" அப்படிங்கும்போது, நம்ம தம்பிக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இவனுக்கு வந்து பொறுக்க முடியாத அளவுக்கு இதுவா இருக்கும். இப்ப அப்படியே என்னன்னா வந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருப்பாரு. எதுக்குன்னா வந்து நம்ம ஹீரோயின வந்து பொண்ணு கேட்கறதுக்கு அவரோட பையனுக்காக. பட் ஹீரோயினோட அப்பா ஒரே வார்த்தையில சொல்றாரு என்னன்னா வந்து, "நாளைக்கு ஜெயிலுக்குலாம் போயிட்டீங்க அப்புட்னா வந்து என் பொண்ண வந்து இந்த மாரி வாழ விட்டே இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு லென்த்தான டயலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக் நான் சொல்றது நான் விரும்பல. ஸோ அவரு என்ன பண்ணுவாருன்னா, "இல்லைங்க என்னால குடுக்க முடியாது என்னோட பொண்ண" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாருன்னா, "இல்லைங்க எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, அது இருக்குன்னு" சொல்லும்போது, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருவாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்லுவாரு, என்னன்னா, "பணத்த பார்த்தீங்கன்னா வந்து குணத்த பார்க்க முடியாதுங்க" அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினோட அப்பாட்ட சொல்லுவாரு என்னன்னா வந்து, இது போல நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போறேங்க. அது என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போனதுனால, இவங்களும் வந்துட்டு சரி வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்து மாடிக்கு வந்து பேசறதுக்கு வந்திருப்பாங்க. என்ன அப்புட்ன்னா, சாரிங்க இத போல வந்து தெரியாத்தனமா நேத்து உங்கள்ட்ட கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசி லவ்வ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் வந்து ஒரே வார்த்தையில சொல்றாங்க. எதா இருந்தாலும் என் ஃபேமிலி கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்புட்ன்னா வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, "கவர்மெண்ட் ஜாப் இருந்தா தான் வந்து உங்க வீட்ல கல்யாணம் பண்ணிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ எந்த ஜாபா இருந்தாலும் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நெனச்சிருப்பாரு அப்புட்ன்னா வந்து, ஹீரோயினோட வீட்டுக்கும், ஹீரோயினோட அப்பாவுக்குமே மெயினா வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தா தான் வந்து பொண்ணே குடுப்பார் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே நான் கவர்மெண்ட் ஜாபோடயே வரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் வந்து ஃபேமிலிட்ட சொல்லும்போது, தம்பிக்காரனும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தா தான் வந்து இது பண்ண முடியுமா? "டேய் என்னடா நீ பாட்டு இப்படி இப்படி ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோட தம்பிக்கு வந்து பொறுக்காது. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனா, அதுக்கப்புறம் தான் நம்ம லவ்வ சொல்ல முடியுமே அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும்போது, நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "இவன் எப்ப பார்த்தாலும் ஏன் கொசு மாரியே பண்ணிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தம்பிய வந்து ஓரங்கட்டிற மாரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ராத்திரி தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட தம்பிக்கு இத போல வந்து அவரோட லவ்வர் ஃபோன் பண்ணி இத போல வந்து எனக்கு ஒரு மாப்பிள பார்த்துட்டாங்க. இதான் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே, நம்ம ஹீரோவோட தம்பி வந்து, "டேய் சும்மா பிராங்க் தானே பண்ற" அப்படிங்கும்போது, "இல்ல இல்ல இவன் தான் உண்மையாலுமே மாப்பிள. நான் இவன கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோவோட தம்பியும், "ஏய் அப்படிலாம் எதுவும் பண்றாதப்பா. தயவு செஞ்சுப்பா கொஞ்சம் டைம் குடுப்பா" அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோவோட லவ்வரும் வந்து கேட்கற மைண்ட் செட் எடுத்திருக்க மாட்டாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இது போல வந்து காச பெரட்டி இது போல கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்தார் இல்லையா? அதோட ஷேர வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவன் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, பலார்னு ஒரு அற அறைஞ்சு என்னோட ஷேர ஒழுங்குமுறையா குடு. ஏன்னா நானாவது அட்லீஸ்ட் பொழச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட பார்ட்னர் கிட்ட கேட்கும்போது, அவன் என்ன பண்றான்னா, என்னால ஷேர் எல்லாம் குடுக்க முடியாது. ஏன்னா நீ என் மேல வந்து கை வச்சுட்ட இல்லையா? ஸோ அதனால உனக்கு நான் வந்து ஷேரும் குடுக்க மாட்டேன், ஒண்ணும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த ஷேரோட காச எடுத்துட்டு வந்து, நேரா வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆள்ட்ட குடுத்துருவாரு. ஸோ இப்ப என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்து, ஆஹா நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க தான் ஒரு வேலை நடந்திருக்கும். அந்த ஆள் ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறத நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே அங்கேருந்து ஹீரோயின் வருவாங்க. இங்க தான் படத்தோட இன்டர்வல போட்டு முடிப்பாங்கள். சரி ஓகே. இப்ப அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட இத போல வந்து எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, "நீ அப்படிலாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ இருக்கிற வேலையிலே இருந்துட்டு ஜாலியா இரு. நான் வந்து பார்த்து பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லாம சொல்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, "டேய் அவ உன்ன ஏமாத்திருக்காடா. இது கூட தெரியாம இருந்திருக்கியாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. என்னன்னா, இது போல ஹீரோயின் வந்து என்னத்த உன்னிப்பா பேசியிருப்பாங்க அப்படின்னா வந்து, "நீ வேலை இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி" அப்படின்னு சொல்லிட்டு
இப்பதான் வீட்ல காட்டுவாங்க. என்னன்னா, இது போல பைசாவ வந்து நம்ம ஹீரோ இழந்ததுனால வீட்ல இருக்கிறவங்க செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க. எதுக்குன்னா வந்து, "இவ்ளோ பெரிய காச வந்து இழந்திருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, தம்பி உடனே சப்போர்ட் பண்றது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "என்ன தம்பி உடனே இவ்ளோ சப்போர்ட் பண்றானே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அகைன்ஸ்டா இருக்கும்போது, நம்ம தம்பி மட்டும் அவனுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு என்னன்னா, "டேய் ஏன்டா இப்படி ஏமாந்துட்டு இருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் என்ன ஆகும்னா, காலையில வந்து இவரு வந்து உட்காந்து கேரம் விளையாடிட்டு இருப்பாரு. கேரம் விளையாடிட்டே இருக்கும்போது, இப்ப வீட்ல இருக்கிறவங்களும் திட்டிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோ. என்னன்னா வந்து, "எப்ப போய் ஹீரோயின்ட்ட லவ்வ சொல்லப் போற? எப்ப போய் ஹீரோயின்ட்ட லவ்வ சொல்லப் போற?" அப்படிங்கும்போது, "இரும்மா நான் போய் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க அக்கா வருவாங்க. என்னன்னா, இது போல ஹீரோயினுக்கு வந்து நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிடும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே அந்த மாரி இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட எப்படியாவது லவ்வ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இட இடமா தேடிட்டே இருக்கும்போது, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஹீரோயின் வீட்ல ஏதோ வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு ஒருவேளை ஹீரோயின் தான் செத்து போயிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயின் செத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறபோது, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு உசிரே வருமாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வெளியே கிளம்பிட்டு இருப்பாரு. என்னன்னா நம்ம ஹீரோயின்ட்ட லவ்வ சொல்றதுக்காக. என்ன ஆகும்னா வந்து நம்ம ஹீரோவோட அக்கா பையன் இது போல சின்ன பையன் வந்து கீழ விழுந்து கால் ஒரு மாரி வந்து அடிபட்டுருக்கும் போல இருக்கு. ஸோ இவங்க வீட்ல சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது, தம்பியோட ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் வரும். அப்பதான் ஒரு வேலை நடந்திருக்கும். இப்பதான் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு காமிச்சிருப்பாங்க. நம்ம தம்பியோட லவ்வர தான் வந்து அந்த மாப்பிள வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்கேஜ் பண்றதா இருந்திருக்கும். தம்பி என்ன பண்றான்னா, பொசுக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின கோத்து விட்டுருவான். கேட்ட உடனே ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுவாரு. பட் என்ன ஆகும் அப்டின்னா வந்து நம்ம தம்பி சொல்லுவான். இது போல வந்து அவன்ட்ட போயிட்டு இத போல வந்து இவங்களே வேணான்னு சொல்லி சொல்ல வச்சிரலாம்டா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே நம்ம தம்பிய புடிச்சு கத்திட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு வார்த்த தான் சொல்லுவாரு. "ஏன்டா உனக்கு லவ் பண்ற அப்டின்னா வந்து உன் வீட்ல சொல்றதுக்கு என்னடா அதான் நம்ம வீட்ல சொல்றதுக்கு என்னடா அவனுக்கு அவ்ளோ பயம்? சொல்லியிருந்தானா எதுவுமே சொல்லியிருக்க போதில்லையே" அப்டிங்கும்போது கிழிச்சாங்க. இவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாதே அப்டின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணுவாருன்னா, கோச்சுக்கிட்டு வீட்லேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே கிளம்புவாரு. நம்ம அதாவது அவரோட லவ்வர் கிட்ட சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இது போல ஃபோன வாங்கி, இது போல உங்க கல்யாணத்துக்கு நாங்க வந்து ஒத்துழைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நைட் காட்டுவாங்க. என்னன்னா, அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு பேசி இது போல வந்து, நான் தாங்க வந்து ஹீரோயின லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் தம்பியும் என்ன பண்ணுவாங்க, மிரட்டி எப்படியோ மாப்பிள்ளைய வந்து அத வந்து கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிடுவாங்க. இப்ப இதுல என்ன ஆகும் அப்புட்ன்னா வந்து, நம்ம ஹீரோவுக்கும், ஹீரோட தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா வந்து, தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ, அடுத்து இப்ப ஹீரோக்கு தான். ஸோ, இப்ப எப்படியாவது கஷ்டப்பட்டு லவ்வ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பியும் சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே என்னன்னா வந்து, ஸ்வீட்டி வந்து உடனே வந்து இது போல வீட்டுக்குள்ள வந்து இது போல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பா. என்னன்னா வந்து, "நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு, "எனக்கு உன்ன இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நான் சொல்ட்டேன். எதுக்கு என்னைய தேவையில்லாம ஃபோர்ஸ் பண்றீங்க?" அப்படிங்கும்போது, அப்ப அடியாட்கள் 2 பேர் இருப்பாங்க ஸ்வீட்டி கூட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல மிரட்டும்போது, "டேய் விடுங்கடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்ட போயிட்டு இது போல வந்து உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது போல வந்து நான் உன்ன லவ் பண்றேன். இது போல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் குடுத்துட்டு போயிருவாங்க. நான் எப்போ உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஏய் அன்னைக்கு நீ தான் சொன்னியே கோயில்ல இது போல வந்து இதா இருந்தாலும் வீட்ல வந்து பேசிக்கோயேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நான் அது வந்து சும்மா சொன்னேன். நீ அத வந்து உண்மைன்னு நினைச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "விளையாடாத தயவு செஞ்சு பொய் சொல்லாம சொல்லு. நீ உனக்கு புடிச்சிருக்கு. ஆனா நீ மறைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல நான் உன்ன விரும்பவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றத நம்ம ஹீரோ கேட்க முடியாம மனுஷன் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருவாரு. லவ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த மாரி தான் நடக்கும் போல இருக்கு. ஏன்னா நானும் அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வந்து நம்ம வந்து ஏன் அந்த மாரி சொன்னோம் அப்படிங்கிறத விட, நம்ம ஹீரோ வந்து அத ஏத்துக்க மனநிலையில இருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோக்கு ஆனா ஒரு மைண்ட்ல ஒரு ஓடிட்டே இருக்கும். என்னன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு லவ்வ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒரே வார்த்தையில இது போல வந்து எனக்கு உன்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னன்னா வந்து இது போல எதுக்காக வந்து நீ என்ன பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் சொல்லாம போயிடுவாங்க. இப்ப அப்படியே என்னன்னா நம்ம ஹீரோவோட வீட்ல இருந்து ஃபோன் வரும். என்னன்னா இது போல வந்து அவருக்கும் வேற அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஆனா அவரு வேணாம் புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் போயிட்டு திரும்பி ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "என்னப்பா எனக்கு லவ் சொல்லேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆயி இது போல என்ன சொல்லுவாங்கன்னா, "எதுக்கு வந்து சும்மா சும்மா என்ன வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? அதான் நான் ஒரு தடவ சொல்ட்டேன்ல உன்ன எனக்கு புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தான் நம்ம ஹீரோயின் எதனால வெறுப்பாங்க அப்படிங்கிற கதைய காமிச்சிருப்பாங்க.
நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாட்ட போயிட்டு இது போல எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நமக்கு வேற ஜாதிக்காரங்க செட் ஆக மாட்டாங்க, நம்ம ஜாதியிலே கல்யாணம் பண்றது தான் கரெக்டா இருக்கும். நம்ம ஹீரோயினும் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அவங்க அப்பாட்ட எப்படியா பேசி சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோ எப்படியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாரு. அவரு வந்து என்னன்னா வந்து, நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், அதாவது வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து உன்னை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன ஆகும்னா, பேசிட்டே இருக்கும்போது வெளியில வந்து ஒரு சில ஆட்கள் வந்து மாடு வாங்கிட்டு போயிருப்பாங்க போட்டிருக்கு. அந்த மாடு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கன்னுக்குட்டி வந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, மனுஷன் டக்குன்னு என்ன பண்றானோ தெரியாதுங்க. டக்குன்னு அந்த மாட்டுக்கு அதாவது கன்னுக்குட்டிக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்துருவான். ஹீரோனுக்கு வந்துச்சே ஒரு காண்டு. "யோவ்! என்னய்யா நீ பாட்டு பொசுக்குன்னு அதுக்கு பாட்டு விஷம் வச்சு கொல்ல பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "பின்ன என் பேச்ச நீ கேட்க மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஓகே நான் கேட்கறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோடைய தம்பி பார்த்த வேலையில நம்ம ஹீரோயின் போயிட்டு இத போல கல்யாணத்துக்கு ஒத்துந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவ வெறுக்கிற மாரியே நடிச்சுக்கிட்டு தாங்க இருந்திருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினும் திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது, இப்பதான் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட முடிவ கேட்டே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் வந்து இத போல வந்து, "ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்ன பத்தி திங்க் பண்ணாம நீ வேற ஏதாவது பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து, "நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ ஏன் பொய் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு மனுஷன். ஆனா எங்கேருந்தோ அந்த பூம் பூம் மாடு மாரி வந்து கரெக்ட்டா வந்து அவங்க அப்பாங்காரன் வந்து நுழையிடும். அதான் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்த உடனே, இத போல வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் மனசுக்குள்ள இருக்க அதாவது நம்ம ஹீரோயினோட லவ்வ வந்து எப்படியாவது எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா வந்து ரொம்ப வந்து ஹீரோயின் ஏதாவது சொல்ல வைக்க கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, யோவ்! பைத்தியக்காரா கொஞ்சம் இரியா, அவ லவ்வ சொல்றத கொஞ்சம் உடியா, ஏன் அப்படி கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா டென்ஷன்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவ அடிக்கிறதுக்கே கை வாங்கிடுவாரு மனுஷன். ஸோ இதனால என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து சாரி சார் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் பாதி தூரம் வந்துருவாங்க. ஆனா அவங்க இல்ல 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 இது போல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனையோட போற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வில்லத்தனம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பொண்ணுகிட்ட போயிட்டு இது போல, "அவன உனக்கு புடிச்சிருக்குல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, மனுஷன் அப்படியே டைவர்ட் பண்ற மாரி செம்ம மேனிபுலேட்டிவா இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டரே இவரு தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இப்ப கதைக்குள்ள போலாம். இவரு என்ன பண்ணுவாருன்னா வந்து பேசிட்டே இருக்கும்போது, டக்குனு என்ன பண்றாருன்னா, மனுஷன் ஒரு கல்ல எடுத்து அவர் நெத்தியிலே அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயின பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினும் வந்து, "யோவ் போயா! நீ வேணாம் எனக்கு உனக்கு எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, டக்குன்னு அது வச்சிருந்த கல்ல தூக்கி ஹீரோயினோட மண்டையில தூக்கி எறிஞ்சிருவாங்க. எரிஞ்ச உடனே அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாரி அன்கான்ஷியஸ் ஆயி கீழ விழுந்துட்டு, நம்ம ஹீரோயின வந்து மண்டையிலே அடிச்சு, ஒரு மாதிரி நிலக்கொலைய வச்சத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து மனுஷன் செம்ம அடி. அதாவது ஹீரோயினோட அப்பா அடிச்சு, நம்ம ஹீரோயின் அவரோட மடியில இறந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "என்னடா நமக்கு லவ் இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸில போயிட்டே இருக்கும்போது, அந்த குழந்தைகிட்ட சொல்ற ஃப்ளாஷ்பேக்க தான் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அன்டில் நம்ம ஹீரோவும் பேசிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுவாருங்க. லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி சொன்னேன்ல. நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் 115 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லவபிள் சப்போர்ட். அடுத்த கதையில சந்திக்கிறேன். டாடா பாய்.